ஒளியா இருக்கிற தேவனுக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய ஆதார வசனம் 1 யோவான் 1:6. நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். துதிப்பதற்கு 1 யோவான் 1:7. அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். நான் கர்த்தரை தான் நேசிக்கிறேன், நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாம அதன்படி வாழாம இருந்தோம்னா நாம பொய் சொல்றவங்களா இருப்போம். சத்தியத்தின்படி நாம நடக்கலன்னு வேதம் சொல்லுது. அதனால இந்த நாள்ல கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ நமக்கு கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்றும் அவருடைய பரிசுத்த ஆவியானவர்னால நம்மை நிரப்பி அவருடைய வசனத்தின்படி வாழ தேவையான கிருபையும் பலனையும் நமக்கு கொடுக்கணும்னு இந்த நாள்ல ஜெபிக்கலாம். இது வரைக்கும் எந்தெந்த வசனத்துக்கெல்லாம் நம்மால கீழ்ப்படிய முடியலையோ அந்த வசனத்துக்கெல்லாம் கர்த்தர் கீழ்ப்படிந்து நடக்கிறதுக்கு ஒரு பலனை தரணும்னு போராடி ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது கர்த்தருடைய வேத வசனத்தின்படி நடந்து அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறவர்களை அவரை போலவே இந்த பூமிக்கு ஒளியாய் வெளிச்சமாய் வைக்கிற உன்னத தேவனுக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும்.